இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாட்டை படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் வந்து அன்பழகன், மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள். இந்த படத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா வந்தாரங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு ஒரு ஆசிரியராக வந்து இவர் வந்துட்டு போட்டிருப்பாங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா சில ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் அந்த ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. போனோன்னு தான் பார்க்குறாரு அந்த ஸ்கூல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. பிள்ளைங்களும் ஒழுங்காக வந்து படிக்கிறதில்ல, சார்களுமே ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அங்கே உள்ள பெஞ்சு இதெல்லாம் வந்துட்டு பக்கத்தில் காது குத்து கல்யாணம் நடந்துச்சுன்னா வாடகைக்கு கொடுக்கறது, அப்புறம் அங்கே உள்ள சார்களையும் வந்து வட்டிக்கு விடுறது, பிள்ளைங்களுடைய அப்பா கிட்டலாம் கொடுத்துருந்தா அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கறது, உங்கள் அப்பா வந்து வட்டிலாம் கொடுக்க மாட்டானா, அப்போ வீட்டில் நீ போய் கிளாஸ் விட்டு வெளில போய் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஸ்கூல் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை வந்து சரிப்படுத்தணும் ஒவ்வொரு விதமான ஒரு இதை வந்து அவர் வந்து கையாளுவார். நல்லா இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு. இந்த மாதிரிலாம் வந்து சார் இருந்தால் சூப்பராக இருக்குமே எல்லா ஸ்கூலும், அந்த மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஸ்டார்டிங்கில் இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு இவரை பிடிக்காம இருந்தாலும் போக போக இவர் நடத்துகிற விஷயங்களாக இருக்கட்டும், இவருடைய அந்த நடத்துகிற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரியும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து கவனிக்கிற மாதிரியும் ஒரு வித்தியாசமாக அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பிடிக்காத யாருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற சார் டீச்சர்களுக்கு பிடிக்காது. இவர் சொல்லிக் கொடுக்குறப்பெல்லாம் வந்துட்டு வேணும்னே பிள்ளைங்களை வந்து ஃபெயிலாக்க பார்க்குறாரு, வைக்கிறாரு. இப்படிலாம் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா? தலைகீழ புக்கை வச்சு யாராவது படிக்க சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா, நார்மலா சிவப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆனா அவர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை படிக்கக்கூடாது, அவர் என்ன கலர்ல சாக் பீஸ்ல எழுதியிருக்காரோ அதை படிக்கணுன்ற மாதிரி, அதாவது மூளைக்கு நல்லா வேலை கொடுக்குற மாதிரி நிறைய வேலைகளை இவர் வந்து கொடுப்பாரு. ஆனா அது மற்ற ஆசிரியர்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று, அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய துணை தலைமை ஆசிரியர் இருப்பாங்கல்ல, ஏஹெச்எம், அவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தம்பிராமையா அவர்கள். அவருக்கு வந்து இந்த சாரை சுத்தமாகவே பிடிக்காது. இவர் எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் ஹெச்எம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே நோட் பண்ணிகிட்டே வந்துட்டு இவர் போகிற பாதை கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார். இவர் வந்துட்டு அங்கே படிக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு வெளியூருக்குலாம் நம்ம கூப்பிட்டு போவாங்களே, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும், டான்ஸ் போட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு பார்ப்பாரு. ஆனால் இவன் ஜெயிக்க வச்சிட்டானா இவனுக்கு நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு இடையூறு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு, அதாவது ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது என்னன்னா இதில் ஜூஸ் கொடுப்பாங்க இல்லையா இடையில, அதில் வந்துட்டு மயக்க மருந்து போட சொல்லிடுவார் கூட போனவங்கள்ட்ட. இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்ப்பாரு. அதெல்லாம் மீறி அந்த அந்த பசங்க போனவங்க வந்து ஜெயிச்சு இந்த ஸ்கூலுக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அறிவழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், பழனி அப்படின்ற 2 பேரும் வந்து லவ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த அறிவழகி அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருந்தாலும் போக போக அவன் நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்துட்டு அதே ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு சார் வந்துட்டு ஒரு மாதிரி தப்பான தூண்டுதலுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து இது பண்ணுவார். அந்த விஷயம் பிடிக்காம என்ன பண்ணிடுவான், அவ போய் விஷத்தை குடிச்சிருவா. இதுல என்னன்னா, ஸ்கூலை விட்டு போகும்போது சமுத்திரக்கனி அவர்கள் தான் பேசிக்கிட்டு போனதுனால எல்லாரும் சேர்ந்து சமுத்திரக்கனியை வந்துட்டு பழி வாங்குறதுக்கு இது ஒண்ணுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வீட்டுல இருந்து அவ்வளவு பேரும் வந்துட்டு இவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு நொங்கு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தான் சொன்னேன், இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னைய வந்து இந்த மாதிரி தப்பான இதுக்கு வந்து ஆளாக்குனதுன்ட்டு வேற ஒரு சார்கள்ட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் இவர் மேல உள்ள தப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிராமையா இவரை பழிவாங்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் தனியாக பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போதே ஆள்களை வச்சு இவரை பயங்கரமாக அடிச்சு போட்டுருவார். ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பார். அப்போ எல்லாருமே அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், எல்லாரும் அவரை பார்க்கறக்காண்டி போயிருக்கும்போது அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கனால யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க மனைவியாக இருக்கக்கூடியவங்க தான் வெளியில் வந்து நின்று உங்களை வந்து நல்லா கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அதனால நீங்கள் நல்லா மார்க் வாங்குற மட்டும்தான் அவருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் எல்லா பிள்ளைங்களுமே நல்லா படித்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்த பத்திரிகைக்கு வந்து அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறமா ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்திருப்பாரு. அதோட என்ன ஆகும்னா, அந்த படம் முடிய போகிற டயத்தில் என்ன நடக்கும்னா, இவர் வந்துட்டு வேற ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் போறேன்னு சொல்லுவார். அப்போ பிள்ளைங்களாம் ஒரே அழுங்க நீங்கள் இங்கேயே இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களை மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை கொண்டு வர வேண்டிய வேலை இருக்குது, அதனால நான் வேற ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே உள்ள சார் டீச்சர் எல்லாருமே
இதுகெல்லாம் மக்குக மக்குக இதுகெல்லாம் உருப்படாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நல்ல பிள்ளைங்களுக்கு மட்டுமே, அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூலு தேவையில்லை, சாரு தேவையில்லை. நல்லா படிக்காதவங்கள படிச்சு நல்ல மார்க் எடுக்க வைக்கிறவங்க தான் நல்ல சார், நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டான ஒரு வசனம் கூட நான் சொல்லுவேன்.